ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ரீடிங் இன்றைக்கி நமக்கு வரலட்சுமி நோன்பாக இருக்குது. ஸோ வாழ்க்கையில் எக்கனாமிக்கல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கும்போது சால்வ் ஆகுமா ஆகாதா, எப்போ சால்வ் ஆகும், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஓகே, நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய இந்த கார்டு பார்த்திங்கன்னா 9 ஆஃப் பென்டக்கல்ஸு, அதே மாதிரி 3 ஆஃப் வாண்ட்ஸு, ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸும். இது பார்த்திங்கன்னா இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக எக்கனாமிக்கல் ரீதியான பிரச்சனையில் நீங்கள் சிக்கி இருக்கிறீங்கிறது தெளிவாக காட்டுது. ஏதோ ஒன்று பற்றாக்குறையாக இருக்குது, பணப்பற்றாக்குறை, இல்லை யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று சம்திங் நடந்திருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் விரைவில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். ஒரு நல்ல வளர்ச்சி, அதே மாதிரி நீங்கள் என்ன காரியம் எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு உண்டான வெற்றி, வெளிநாட்டில் போய் வேலை செய்யணுங்கிற மாதிரி ஆசை இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு பாசிட்டிவான நியூஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக காட்டுது. மேலும் பார்த்திங்கன்னா பணம் தொடர்பான ஏதாவது ஒரு புது வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மேபி உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்று ஒரு பிஸ்னஸ் நீங்கள் புதுசாக தொடங்கலாம். ஆல்ரெடி ஒன்று இருந்தாலும் புதுசாக ஒன்று தொடங்கலாம். அடுத்து ஏதோ ஒன்று சம்திங், இப்போது அன்மேரிடாக இருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு மேரேட் ஆகலாம். அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அந்த பொண்ணு சைடு இருந்தோ பையன் சைடு இருந்தோ உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒன்று புதுசாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இந்த வரலட்சுமி நோன்பன்னைக்கு நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் காட்டியிருக்கு. இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கிற எல்லாருமே மகாலட்சுமி தாயாரினுடைய பீஜ மந்திரம் இணைந்த இந்த ஒரு வரியை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.